காசிக்கு வர்றவங்க மொழி தெரியலன்னு கவலைப்பட வேணாம். எல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. சில கெட்ட விஷயங்களும் இருக்குது. என்ன அப்படின்னா, இது ஒரு மாதிரியா இருக்கே, கோவில்கிட்ட ஒரு டீ குடிச்சோமே, அது ஏன் ஒரு மாதிரியா இருக்குங்களா அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்றாரு, அது நீங்க கஞ்சா கலந்த டீ குடிச்சிருப்பீங்க. அவர் மேல இருந்த வில்வ இலை இவ்வளோ தூரம் கிடைக்கிறதுக்கு நான் புண்ணியம் தான் பண்ணியிருக்கேன்னு அந்த ஏஜென்ட் சொன்னது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று, அவ்வளோதான். எங்களுக்கு சில இந்த பயணங்களில் கசப்பான அனுபவங்களும் நடந்துச்சு. அதே போல் நான் எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள்லாம் நடந்துச்சு. சேரதாம்பா இருக்குதுங்க. ரொம்ப சேறு பகுதியாக தான் இருக்குது. ஏறுறது கஷ்டமா தான் போல இருக்கு. இறங்கி தான் குளிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா பள்ளம். இதுல பாத்தீங்கன்னா கீழே ஒரு பலகை போட்டிருக்காங்க. அதுல நின்னுட்டு தான் குளிக்கணும். பாக்குறது மணிக்கா இருக்கா பிணம் எறிகிற இடம் பாத்துக்கங்க. இந்த டிவியில் காமிக்கிற மாதிரி பணம் எறிகிற இடம், அந்த மணிக்காட்டு சொல்கிற இடம், இது போல் நிறையா இடங்களை பார்த்தோம். முக்கியமாக பார்த்தது அயோத்தியா, திரிவேணி சங்கமம், காசி, கயா, இது போல் இடத்துக்கு போனோம். இன்னும் சில இடங்களுக்கெல்லாம் போனோம். இந்த அயோத்தியாவில் முஸ்லீம் எங்கேயுமே கிடையாது. நுழைவு வாசல்ல இருந்து கோவிலுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இருக்கும் போல இருக்கு. அவ்வளோ தூரங்க. அடுத்து நீங்க வருஷம் எங்கேயுமே கொடுக்க வேண்டியதே கிடையாது. கயா பிண்டம் கடைசி பிண்டம். அதே போல சோரி, அதாவது இந்த திருட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபோன் வச்சிருந்தா ஃபோனை நம்ம வீடியோ எடுக்கும்போது ஃபோனை பிடிங்கிட்டு இந்த காசி யாத்திரைக்கு போகிறதுக்கு எனக்கு வழி கொடுத்த தெய்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா, அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அதாவது காசி யாத்திரைங்கிறது இந்துக்களாய் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எவ்வளவு ஒரு புனிதமான பயணங்கிறது எல்லாருக்கும் தெரியும். முக்கியமாக காசி யாத்திரை போகிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு தான் போவோம். நானும் அப்படி தான் போனேன். ஆனால் இந்த காசி யாத்திரைக்கு போகிறதுக்கு எனக்கு வழி கொடுத்த தெய்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய திருவள்ளம் பரசுராமர் ஆலயம்தான். காரணம், அந்த ஆலயத்துக்கு நான் தொடர்ந்து போனது பிறகு தான் இந்த காசி யாத்திரைக்கு போகணுங்கிற ரொம்ப நாள் கனவு அடுத்த வாரமே எனக்கு பளிச்சுது. உங்களுக்கு இந்த பரசுராமர் ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த ஆலயத்தில் எப்படிலாம் தர்ப்பணம் கொடுப்பாங்க, எங்கே போகணும், முதல்ல அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், அந்த கோவிலில் போய் எங்கே தங்கலாம், எங்கே குளிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி முழுசாக நான் ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கிறேன். நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். எனக்கு இந்த காசி யாத்திரை பயணங்கிறது ஃபஸ்ட்டு பயணம்தான். அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு ஏஜெண்ட் மூலிமா போகலான்னு சொல்லிட்டு போனேங்க. முக்கியமாக அந்த வீடியோ ஏன் நான் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யாராவது முதல் முறையாக போகிறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். காரணம், நான் அந்த ஏஜெண்ட்டு பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஏஜெண்ட்டு சொன்னது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று, அவ்வளோதான். எங்களுக்கு சில இந்த பயணங்களில் கசப்பான அனுபவங்களும் நடந்துச்சு. அதே போல் நான் எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள்லாம் நடந்துச்சு. வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு இறைவனின் அருள் கிடச்சிச்சு. நான் என்னுடைய பயணத்தை மயிலாடுதுறையிலேருந்து தொடங்கினேங்க. காலையில் 8 மணிக்கு அயோத்தியா காண்டு ட்ரெயினில் ஏறி கிட்டத்தட்ட என்னுடைய பயணமானது போகுது 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 போயிட்டே தான் இருக்குது. 3 நாள் பயணங்க. இந்த 3 நாள் ட்ரெயினில் பயணித்து எங்கே போய் சேர்ந்தோம்னா அயோத்தியா காண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு போனோம். இங்கே போகும்போது ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேங்க இல்லையா ஏஜெண்ட், அவர் சொல்லியிருந்தார், இதுபோல் டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, விழுப்புரத்தில் உட்காரத்துக்கு இடம் கிடச்சிரும், ஸ்லீப்பிங் சீட்டு கிடச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. விழுப்புரத்தில் போய் கேட்டோம்னா சென்னைங்கிறாங்க. சென்னையில் போய் கேட்டிங்கன்னா விஜயவாடா வந்த பிறகு கிடச்சிருங்கன்னு சொல்லி, இப்படியே 3000 சொச்சம் கிலோமீட்டரை நாங்கள் உட்காந்துட்டே போனோங்க. உங்களால் நம்ப முடியாதுன்னு நினைக்கிறேன், அதுதான் நடந்த உண்மை. அப்படி சரி பரவாயில்லை, என்ன பண்ணுறது, வந்துவிட்டோம் மொதல் தடவை அப்படிங்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். இப்போ ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இனிமேல் நீங்கள் போகும்போது கவனமாக கேட்டுக்குங்க, முன்னாடியே கேட்டுக்குங்க. இப்படிலாம் ஆர்இசியில் எங்களை உட்கார வச்சுலாம் போக வைக்க வேணாங்க. சீட்டு கன்ஃபார்ம் ஆனால் மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் வர்றோம் அப்படி மட்டும் நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த பயணத்தை தொடங்குங்க, சரிங்களா? ரொம்ப கஷ்டம், உட்காந்துலாம் போக முடியாது, அவ்வளோ சிரமமாக இருந்துச்சு எங்கள் எல்லாருக்கும். இந்த பயணங்கிறது 9 நாள் பயணங்க. அதாவது நாங்கள் மொத்தம் 40 பேர் போனோம். மயிலாடுதுறையில் கொஞ்சம் பேர், விழுப்புரத்தில் கொஞ்சம் பேர், சென்னையில் கொஞ்சம் பேருன்னு 40 பேர் போனோம். நாங்கள் எங்கெங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பார்த்தது அயோத்தியா, திரிவேணி சங்கமம், காசி, கயா, இது போல் இடத்துக்கு போனோம். இன்னும் சில இடங்களுக்கெல்லாம் போனோம்.
நாங்கள் அயோத்தியாவுக்கு போன பிறகு அப்புறம் எங்கள் எல்லாரையும் ஒரு பஸ்ஸு பிடிச்சி எங்களுக்கு வந்து ரூமுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அன்னைக்கு காலையில் அந்த ரூமுக்கு போன பிறகு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் போன இடம்தான் ராம ஜென்ம பூமி. இந்த ராம ஜென்ம பூமியில் என்னென்ன செய்யணும், எங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த கைடு வந்து சொல்லுவார். அதை நீங்கள் கேட்டு பாருங்கள். 12 வருஷம் வனவாசம் போயிட்டு ராமர் வந்து இந்த சருகு நதியில வந்து குளிக்கிறாரு. குளிச்ச உடனே ராமர் குளிக்கிறது மக்கள் எல்லாம் குளிக்கிறாங்க ஒண்ணு சேர்ந்து. இங்க அவர் குளிச்ச பின்னாடிதான் அவர் வந்து ராஜா பதவியை ஏத்துக்கிறார் ராமர். ராமர் வந்து முதல்ல இங்க வந்து ராமரோட சிலை இருக்கு. அந்த ராமரோட சிலையை எடுத்து முஸ்லிமோட காலத்துல சருகு நதியில தூக்கி போட்டுடுறாங்க. இந்த நதியில வந்து ராமரை தூக்கி போட்டுடுறாங்க. அப்ப ராமரை காணாண்டு மக்கள் எல்லாமே ஒரே கொந்தளிப்புல இருக்கிறாங்க. அப்ப சரோஜி நதியை தூர் வரும்போது ராமருடைய சிலையை எடுக்கிறாங்க. அப்ப ராமருடைய சிலையை எடுத்து ராமருடைய வரலாறை பார்க்கும்போது பாபர் மசீதிக்குள்ளதான் ராமர் இருந்தாரு, அதுதான் அவருடைய ஜென்ம பூமி அப்படின்னு ஒண்ணு பாபர் மசீதியை உடைக்கிறாங்க. பாபர் மசீதியை உடைச்சிட்டு ராமர் சிலையை கொண்டு போய் அங்க வைக்கிறாங்க. அதனால வந்து இந்த அயோத்தியாவுல முஸ்லீம் எங்கேயுமே கிடையாது. முஸ்லீம் இருக்கக்கூடிய இடம் வந்து இப்ப நம்ம இறங்கணும் பாருங்க, பைசாபாத், அந்த ஊர்லதான் எல்லாரும் இருக்காங்க, முஸ்லீமே கிடையாதுங்க. வணக்கம். அதாவது நம்ம அயோத்தியில ராமர் பிறந்த இந்த புண்ணிய பூமியில சரோதி அப்படிங்கிற ஒரு நதியில நாம இன்னைக்கு காலையில குளிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்தோம், எல்லா இடங்களையும் பார்த்தோம். ஒரு கிராமப்புற பகுதியாக தாங்க இருக்குது. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் எங்கே போனோம்னா, அயோத்தியா கோவில் கட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த கட்டுமான வேலையெல்லாம் இங்கே தான் நடக்குது. இங்கேருந்து கட்டி இந்த தூண், சிற்பம் இது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் தான் அங்கே அயோத்தியா கோயிலில் செட் பண்ணுறாங்க. அந்த இடங்களை தான் சுற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இதை பார்த்துட்ருக்கீங்களா 2 பேர், இந்த 2 பேர் தான் முதலாக பாபர் மசூதி கோபுரத்து மேலே ஏறி அந்த பாபர் மசூதியை இடித்தது. அப்புறம் சுடப்பட்டு இந்த 2 பேருமே இறந்துட்டாங்க. இப்போ இதை பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த கிணறு தான் சீதை வந்து சமையலுக்கும் குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு தண்ணி பயன்படுத்திய கிணறு. இந்த கிணறு இன்னைய வரைக்கும் நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கிணறை பார்த்து முடித்தோன்னே அந்த சீதா வந்து பயன்படுத்திய சமையல் அறையை நாங்கள் சுற்றி பார்த்தோம். அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அதையும் வந்து பராமரிச்சு தான் வராங்க இன்னைய வரைக்கும். நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தான் ராம ஜென்ம பூமி, அயோத்தியோடைய முக்கியமான ஆலயம். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு ஸ்டைல்ல கோவிலும் கட்டியிருக்கிறாங்க. நம்ம அதையும் போய் பார்த்துட்டு அப்புறம் உள்ள வந்து ஃபோன் அலோடு கிடையாது. ஸோ அதனால உள்ள ஃபோன் வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம், ரொம்ப செக்யூரிட்டி அதிகங்க. இங்க திருப்பதி மாதிரி தான் இருக்குது. இது உள்ள போகணும், நேராக இப்படி போனோம்னா இந்த அப்படி தெரியுது இல்லையா, இதுதான் தமிழ் ஸ்டைலில் கட்டியிருக்கிற கோவில். இது இதை பாருங்க. நுழைவு வாசல்ல இருந்து கோவிலுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இருக்கும் போல இருக்கும். அவ்வளோ தூரங்க. மாற்றுத்திறனாளி வயசானவங்களால் நடந்து போக முடியாதுன்னு இதுபோல் வீல் சேரில் தான் நாங்கள் போனோம். அங்கே புக் பண்ணணும் வீல் சேருக்கு. ஒரு ஆளுக்கு வந்து 150 ரூபான்னு நினைக்கிறேன். அப்படி புக் பண்ணோம்னா நமக்கு இந்த வீல் சேரில் போகலாம். நான் போயிட்டு ஒரு 1/4 மணி நேரத்தில் சாமியை பார்த்துட்டேங்க. இந்த கோவில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க. சாதாரணமா இருக்குன்னு நினைச்சேன். அது அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. கூட்டமும் அவ்வளவு கூட்டமாவும் இருக்குது. இப்ப என்னன்னா, இந்த ஏரியா வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் இப்பதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த அயோத்தி கோவில் இல்லாத முன்னாடி ரொம்ப ஒரு டெவலப் இல்லாத ஏரியாவா தான் இருந்திருக்கு. இப்போதான் வந்து நல்ல டெவலப் ஆகும். எல்லா வணிக வளாகங்கள்லாம் நிறைய இருக்குது. பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குது. அடுத்தது அயோத்தியாலாம் பார்த்துட்டு பஸ்ஸில் மறுபடியும் கிளம்பிட்டோங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் பயணங்க. 5 மணி நேரம் பயணித்து எங்கே போனோம் அப்படின்னா, பீகாருக்கு போனோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து பீகார் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கயாவுக்கு வந்திருக்கிறோம். இப்போ எல்லாம் ரூமில் இருக்கிறோம், குளிச்சுட்டு ரெடியாக இருக்கிறோம். இப்போ சாப்பிட்டுட்டு நேராக அந்த கயாவுக்கு போயிட்டு எங்களுடைய முன்னோர்களுக்கு 27 தலைமுறைகளுக்கும் நான் வந்து பிண்ட தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் முக்கியமாக வந்தது. வாரணாசி அடுத்தது போகணும். அடுத்தது வந்து இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம அங்கே தான் நேராக கிளம்புறேன்.
நம்ம தமிழ்நாடு போல தான் இருக்குது இங்க. வீடா இருக்கட்டும், சில விஷயங்கள்லாம் இங்க நல்லா தமிழர்கள் நெறைய பேர் இருக்கிறாங்க. அதேபோல நெறைய டூரிஸ்ட்லாம் வந்திருக்கிறாங்க. இங்க நாங்க தங்கியிருக்கிற இடம் வந்து ஸ்ரீ முருகன் தமிழ் சங்கம். அங்க தான் வந்து நாங்க தங்கியிருக்கிறோம். அந்த பில்டிங்க காமிக்கிறேன் பாருங்க. இதுதான். இந்த பில்டிங் தான் தமிழ் சங்கம். அதான் ஸ்ரீ முருகன் தமிழ் சங்கம். வந்திருக்கிறோம். பிண்டம் பண்ணி விஷ்ணு பாதத்துல கரைச்சிட்டோமாக்கு அவ்வளவுதான். அடுத்து வந்து நீங்க வருஷம் எங்கேயுமே கொடுக்க வேண்டியதே கிடையாது. கயா பிண்டம் கடைசி பிண்டம். இதுல வந்து லேடிஸ் தனியா வந்தாலும் செய்யலாம். ஏன்னா மற்ற ஊர்கள்லாம் செய்யக்கூடாது. கயாவுல வந்து பெண்கள் செய்யறதுக்கு முழு அதிகாரம் உண்டு. அடுத்தது நாங்கள் எல்லாரும் ஆட்டோ பிடிச்சி போனோங்க. நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துல இருந்து இந்த கயா கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் ஆணுச்சிங்க நாங்கள் போகிறதுக்கு. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் கயா. இன்னைக்கு கயாவில் கரெக்டா 10 மணிக்கு தர்ப்பணம் கொடுத்தோம். முறையான தர்ப்பணம். 12 பிண்டமா வச்சு அது அங்கு உள்ள சாஸ்திரப்படி மந்திரங்கள் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த தர்ப்பணம் வந்து நடந்துச்சு. மனசுக்கு அவ்வளவு ஒரு நிறைவு. இங்க வீடியோ எடுக்க முடியாதுங்க. பல காரணங்கள் உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாடு போல இங்க இல்ல. இங்க வந்து செக்யூரிட்டி எல்லாமே ரொம்ப ஹெவி. அதே போல சோரி, அதாவது இந்த திருட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபோன் வச்சிருந்தா அப்படியே ஃபோனு நம்ம வீடியோ எடுக்கும்போது ஃபோனை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கனால அவங்க கைடு என்ன சொல்லிட்டாங்க, ஃபோன்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஏரியாவில் மட்டும். புத்தகையா அடுத்தது போலான்னு இருக்கிறோம். புத்தருக்கு ஞானம் பெற்ற இடம். அது போக 4 கோயில், 5 கோயில் பாட்டு வந்து இங்க இருந்து ஏத்திட்டு கொண்டு போய் 5 கோயில் காமிச்சு நம்ம பஸ் பார்க்கிங்ல நிக்கும். பார்க்கிங்ல கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஒரு நபருக்கு வந்து 60 ரூபாய். போலாம்ல? அப்படியே இறங்குவாங்க. இப்போ நாம புத்தகையாவுக்கு வந்திருக்கிறோம். இப்போ புத்தகையால வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நடக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து புத்தகையோடைய இடம்தான். அந்த புத்தர் ஞானம் பெற்ற மரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கதான் இப்ப போக போறோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் தான் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே தாங்க போகணும். நீங்கள் ஃபோனுக்குன்னு ஏதாவது எடுத்து வந்தீங்கன்னா இங்கே தான் வைக்கணும். இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இங்கே வச்சுட்டு உள்ளே போகலாங்க. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய புத்த ஸ்டாச். அதாவது ரொம்ப பெருசுங்க. ஏ அப்பா, தஞ்சாவூர் கோவில் ஹைட்டுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கே சில சைனா, பூட்டான், திபேத் இவங்களுடைய சார்பில் சில புத்தர் கோவில்லாம் இருந்துச்சு. அதையும் நாங்கள் வரிசையாக பார்த்தோம். அதை பார்த்துட்டு எங்களுடைய பயணம் காசியை நோக்கி கிளம்புனோம். நம்ம காசி போன காலையில கங்கை போட்டுல இருந்து 64 படித்துறையா ஹரிச்சந்திரம் மணிக்கங்கா காடு. இங்க கயாவுல யாரு பிண்டம் பண்ணுங்களோ அவங்களுக்கு சங்கல்பம் தர்ப்பணம் அக்கறையில செஞ்சு வச்சிருவாங்க. ஐயர் வந்துருவாங்க. சரிங்களா? 64 படித்துறையை பார்த்துட்டு காலையில புரோகிராம் டிஃபன் சாப்பிட்ட பின்னாடி நேர கோயில் காசி விஸ்வநாதர், அன்னபூர்ணி, விசாலாட்சி. அதாவது நைட்டு ஒரு மணியை போல நாங்க காசிக்கு வந்தோம், வாரணாசிக்கு. இப்ப காலைல 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு நாங்க எங்க அப்பா அம்மாவுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக நான் போறேன். அங்க போய் குளிச்சுட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு திரும்பி மறுபடியும் ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறம் மறுபடியும் போய் சாமியை பார்க்க போறோம். சாமியை பார்த்துட்டு மறுநாள் என்ன பண்றோம், கங்கா ஆர்த்தி அதை 8 மணிக்கு பார்க்கணும். பார்த்துட்டு பிரயாக்ராஜ், அதாவது திரிவேணி சங்கமம், அங்க போயிட்டு திரிவேணி சங்கமத்தெல்லாம் பார்த்துட்டு நேரா அலகாபாத்ல இருந்து ட்ரெயின் ஏற வேண்டியதுதான் ஊருக்கு. இந்த காசி படித்துறையில் எங்கள் எல்லாருக்கும் தர்ப்பணம் கொடுத்தாங்க. இந்த ஐயர் தான் இந்த நிற்கிறாருங்க இல்லையா, இவர் தான் மந்திரங்கள் சொல்ல எங்களை சொல்ல சொன்னார். நாங்களும் அதன்படி மந்திரங்கள் சொல்லி தர்ப்பணம் கொடுத்தோம். அப்புறம் எல்லோரும் போட்டு பயணத்துக்கு கிளம்புனோம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் போட்டு பயணங்க. இந்த பயணத்தில் நிறையா இடங்களை பார்த்தோம். இந்த டிவியில் காமிக்கிற மாதிரி பணம் எறிகிற இடம், அந்த மணிக்காட்டு சொல்கிற இடம், இதுபோல் நிறையா இடங்களை பார்த்தோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, இப்படிலாம் அந்த காசியில் இருக்குதா, அதெல்லாம் இவ்வளோ நாள் பார்க்காம விட்டுட்டோமேன்னு ரொம்ப ஒரு வியப்பாக இருந்துச்சு எங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதை கொஞ்சம் வருஷலாக பார்த்துடலாங்க.
இங்க நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து முக்கியமான இடம். ஒரு இடம் ஹரிச்சந்திர மயான கட்டம், 2வது மணிக்கங்கா காடு. இங்க பாருங்க, காசியில தமிழ் சிவன் கோவில், அதாவது நல்லா பாத்துக்குங்க, இதான் தமிழ் கோவில். சிவசிவா அப்படின்னு எழுதியிருக்கு. தமிழ் கோவில் பாக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. பாக்குறது மணிக்க இருக்கா பிணம் எறிகிற இடம் பாத்துக்குங்க. அடுத்தது நாங்கள் காசி விஸ்வநாதர் கோவில் போய் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு போய் கிட்ட போயிட்டோம். அப்போ தான் எனக்கு சில அந்த காசி விஸ்வநாதர் நிகழ்த்திய சில அதிசயம், அப்போ அதிசயம் தான் சொல்லணும், அதை நான் வந்து வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதையும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இப்போ இதை பார்க்குறீங்க இல்லையா, வில்வ இலை, இது வந்து காசி விஸ்வநாதர் மேலே கிடந்த படைச்ச வில்வ இலை. கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருக்கிறாங்க. இந்த 1,00,000 பேரும் ஒரு தரிசனம் பார்க்கறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு தெரியல. ஜஸ்ட் 5 நிமிஷம் தான். நான் உள்ள போனேன், யாருமே எதுவுமே கேட்கல. ஹேண்டிகேப்ட் வழி எதுவும் கேட்டேன், போனேன், அழகா சாமி கும்பிட்டேன். அவர் என்ன நினைச்சாரோ தெரியல, என்னை பார்த்த உடனே சிவன் மேல கடந்த இந்த வில்வ இலை மாலைய என் கையில கொடுத்துட்டார். மாதிரி யாருக்கும் கொடுக்கல. நான் சிவனை எந்த அளவுக்கு உண்மையா நம்புறேன் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. எனக்குன்னு இல்ல, இதை பெருமைக்கா பேசல, நீங்களும் தெரிஞ்சுக்கணும் சிவனுடைய பவர் என்ன, சிவனை நம்பினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற. இந்த வில்வ இலை கிடைச்சதெல்லாம் மற்றவங்களுக்கு இத்தனை பேர் இருக்காங்கல்ல, ஒரு ஆளுக்கு கிடைக்கலைங்க. நீங்க எதுக்காக சொல்லல, எவ்வளவு பேர் தரிசனம் பண்றாங்க, எவ்வளவு பேர் அர்ச்சனைக்கெல்லாம் கொடுக்குறாங்க, ஆனா யாருக்கும் கொடுக்கல. காசி விஸ்வநாதர் தான் எல்லா சிவனுக்கும் முதன்மையானவன் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இந்த காசி விஸ்வநாதரை சாதாரணமா தரிசனம் பண்றதா குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் ஆகும். ஆனா எனக்கு 5 நிமிஷம் கஷ்டமே கொடுக்காம நாங்க வந்த 38 பேர்ல நான் வந்து 5 நிமிஷத்துல பார்த்துட்டேன். பெருமைக்காக சொல்ல வரல, இதை எப்படி சொல்றது நீங்களே சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அவர் மேல கடந்த இந்த வில்வ இலை, அவர் மேல இருந்த வில்வ இலை இவ்வளவு தூரம் கிடைக்கிறதுக்கு நான் புண்ணியம் தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமான விஷயம், நம்ம ஊர்ல பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வயசானவங்க மட்டும்தான் காசிக்கு போகணும், சின்ன பசங்கெல்லாம் காசிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டத்துல நல்லா கவனிங்களா, எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான். அப்படி ஒரு இதே கிடையாது. என்ன காரணம்னா, அந்த காலத்துல வந்து போக்குவரத்து வசதி கிடையாது. தமிழ்நாட்டுல இருந்து வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். 40 நாள் கிட்ட ஆகும். வண்டி கிண்டிலாம் கட்டிட்டு வரதா, நடந்து வரந்தா அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு வயசானவங்க மட்டும் போயிட்டு வந்தா போதும், சில இலசுங்கெல்லாம் வீட்டிலே இருக்கட்டுங்கிற ஒரு ஐதீகத்துக்காக தான் அப்படி சொன்னதே தவிர, காசிக்கு யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். நல்லா கவனிச்சுக்கணும். பிறந்த குழந்தை முத கொண்டு வரலாம். வர்றதுக்கு அந்த மாதிரி ஒரு தடையே கிடையாது. இது பொய்யான ஒரு செயல், பொய்யான ஒரு வார்த்தை. பாருங்க, சின்ன பையன் விளையாண்டுருக்கான் பாருங்க உள்ளேலாம். நான் சாமி கும்பிடும் போது கை குழந்தை தூக்கிட்டு ஒருத்தவங்க வந்து சாமி கும்பிட்டாங்க. அதெல்லாம் வந்து சும்மா சொல்ற வார்த்தை. அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே காசிக்கு வாங்க. காசிக்கு வந்து விஸ்வநாதரை வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். காசி கோவில் நல்லா பாத்துக்குங்க. இதுதான் காசி கோவில். எவ்வளவு தெளிவா தெரியுது பாருங்க, நல்லா இருக்குங்களா? பக்கத்தையே பெரிய மசூதியை பாருங்க. அந்த மசூதி பிரச்சனை இருந்துச்சுங்களா, மசூதியும் காசி கோயிலும் பக்கம் பக்கமே இருக்குது. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அப்புறம் சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சாயந்தரம் கங்காரத்தி பார்க்க வந்தோம். கங்காரத்தியில் கூட்டம்னா கூட்டம். அப்பா, இப்படி ஒரு கூட்டத்தை நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு கூட்டம். இந்த மூலையிலேருந்து அந்த மூலை வரைக்கும் சுமாராக ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கங்கே ஒரு பார்ட்டாக கங்காரத்தை காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் இருந்த இடத்துல நிற்க கூட இடம் இல்லைங்க, உட்காரவே முடியல. அப்புறம் அப்படி இப்படின்னு கங்காரத்தி பார்த்துட்டு நாங்கள் அப்புறம் ரூமுக்கு வந்தோம். ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் என்ன பண்ணோம்,
வீட்டுக்கு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜெண்ட் என்ன சொன்னார், இது போல் பனாரஸ் பட்டு புடவை விற்கிது, வாங்க அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு கடைக்கு அழைச்சிட்டு போனார். வணக்கம். அதாவது நாங்கள் என் மனைவிக்கு வந்து பனாரஸ் பட்டு எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். அப்படின்னு பார்த்து ஒரு 2 பனாரஸ் புடவை வாங்கிட்டேன். பாருங்க, எல்லாரும் பாருங்க. அதாவது நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பிரயாக்ராஜ் அப்படிங்கிற திரிவேணி சங்கமம் இருக்குங்க இல்லையா, முக்கூடல் சங்கமம், அங்கே குளிக்க வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னால் அந்த ஊரில் ஒரு மடம் இருக்குது. இது வந்து எல்லாம் உத்தரப்பிரதேச லாங்குவேஜ்லேயே எழுதிருக்கு, அதனால் சரியாக தெரியல. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கோவில். இது வந்து ஒரு ராமர் கோவில்னு நினைக்கிறேன், உள்ளே போனால் தான் தெரியும். ஸோ அதனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே தான் தங்க போகிறோம். அதாவது குளிச்சுட்டு மன்னிக்கணும், அதாவது சாப்பிட்டுட்டு திரிவேணி சங்கமத்துக்கு போக போகிறோம். வணக்கம். இப்போ நம்ம திரிவேணி சங்கமத்துக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் 2 ஒட்டகத்தை, ரொம்ப பெருசாக இருக்குங்க. இங்கே கூட்டம் காலையிலேயே அவ்வளோது கூட்டம், அவ்வளோது ரஷ்ஷாக இருக்குங்க. அங்கே தான் நம்ம நாங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து போட்டுக்கு போகிறோம். போட்டுக்கு போயிட்டு அந்த கரையில் குளிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். தண்ணிக்கு வந்து கேன் வாங்கிப்போம், ஏன்னா கம்பல்சரி வேணும் இல்லைங்கய்யா. வந்து பார்ப்போம் எங்கே போகிறாங்கன்னு தெரியல. கேன் வாங்குவோம் ஃபஸ்ட்டு. நமக்கு பாருங்க எவ்வளவு கூட்டத்தை பாருங்க, ஏகப்பட்ட கூட்டங்க. திரிவேணி சங்கமங்கிறது 3 நதிகள் வந்து இணைக்கிறது இடம்தான் திரிவேணி சங்கம்னு சொல்லுவாங்க. எதனால என்னென்னு கேட்டிங்கன்னா, கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த 3 நதிகளும் வந்து இங்கே வந்து சேர்ற இடம் இது. இந்த நதியில் நம்ம குளித்தோம் அப்படின்னா புண்ணியம்தான். அதே போல் தம்பதி பூஜைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாங்க. தம்பதி பூஜை கம்பல்சரி இங்கே வந்தால் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சேரதாம்பா இருக்குதுங்க, ரொம்ப சேர் பகுதியாக தான் இருக்குது. ஏறுறது கஷ்டமாக தான் போல இருக்குது, காலை வச்சா வழுக்குது. போட்லாம் பாருங்களேன், ஒரு போட்டுக்கு 10 பேர்னு ஏற சொல்றாங்க, ரொம்ப வழுக்குது. கீழே துணியை போட்டு அதுல வந்து ஏற சொல்றாங்க. पूरा नाव शाम को तो चला, शाम को बाद में पैसा मिलता है। 2 बजे 12 बजे तक हो जाएगा ना। तुम लोग का एक दिन के लिए 30 मैं 20 ரூபா கொடுங்க எல்லாரும். பார்க்கிங் கேஸ் 20 ரூபா கொடுங்க எல்லாரும். நல்லபடியா குளிச்சுட்டேன் இந்த நதியில. அதாவது இத பாருங்க, இப்ப காமிக்கிறேன் பாருங்க எப்படி குளிக்கிறாங்க. நீங்க எப்படிங்க, கீழே 2 போட்டுக்கு கீழே இறங்கிதான் குளிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா பள்ளம். இதுல பாத்தீங்கன்னா கீழே ஒரு பலகை போட்டிருக்காங்க, அதுல நின்னுட்டு தான் குளிக்கணும். இங்க கரையெல்லாம் கிடையாது, கரை உண்டு, ஆனா இங்க ரொம்ப தண்ணி வேகமா போறதுனால இன்னைக்கு இறக்கல. அங்கேயும் குளிச்சாங்க, அங்கேயும் அப்படித்தான். இவங்கெல்லாம் குளிக்கணும்னு இவங்கெல்லாம் குளிக்கல. இங்க அந்தாண்ட குளிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அஸ்தி கரைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அங்க அஸ்தி கரைச்சிட்டு அங்க குளிக்கிறாங்க. அஸ்தி கரைக்காதவங்க இங்க வந்து குளிக்கிறாங்க. வணக்கம். அதாவது நான் காலையில ஒரு கடையில டீ குடிச்சேன். இப்ப குடிக்கிற டீ வந்து கப்புல குடுக்குறாங்க, சின்ன கப்பு தான். அப்புறம் வந்து இங்க வந்து மேக்சிமம் வந்து மண்பானை கிளாஸ்ல தான் டீ குடுக்குறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த டீக்கு நான் காலையில குடிச்ச டீக்கும் ஒரு வித்தியாசம். அப்ப வந்து இந்த டீ கடைக்காரர் இருக்காருங்களே, அவர்கிட்ட கேக்குறேன், இது ஒரு மாதிரியா இருக்க, கோவில்கிட்ட ஒரு டீ குடிச்சோமே அதையே ஒரு மாதிரியா இருக்குங்களா அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்றாரு, அது நீங்க கஞ்சா கலந்த டீ குடிச்சிருப்பீங்க. அங்க மேக்சிமம் அந்த பக்கம் வந்து டீல வந்து கஞ்சா கலந்துருப்பாங்க, அந்த டீ தான் அங்க ஃபேமஸ். இதுல வந்து கஞ்சா கலக்க மாட்டேன்னு சொன்னாங்க.
எனக்கும் ஒரு சந்தேகம். ஏன்னா அந்த டீ குடிச்சேன். குடிச்ச பிறகு கொஞ்சம் மயக்கம் வர மாரி இருந்துச்சு. அதே போல இங்க எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நான் கேட்கும்போது அவங்களும் அததான் சொல்றாங்க. ஆ சில இடங்கள்ல வந்து கஞ்சா கலந்து டீ குடுப்பாங்க அப்படின்னு. எப்பயாவது ஒரு தடவ குடிக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா இங்க ஃபேமஸ் போல இருக்குது. ரொம்ப ஃபேமஸா இருக்கு கஞ்சா. அதனால ஒரு தடவ சாப்பிடுறதுனால ஒண்ணும் பாதிப்பு இல்ல. அடிக்கடி சாப்பிட்டா தான் பிரச்சனை அப்படிங்க. ஆனா இங்க நெறைய பேரு அத சர்வ சகஜமா குடிக்கிறாங்க. சர்வ சகஜமா யூஸ் பண்றாங்க. இந்த காசியில எல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. சில கெட்ட விஷயங்களும் இருக்குது. என்ன அப்படின்னா, எவ்வளவு தான் நீங்க நல்ல இடம் இருந்தாலும், அந்த இடத்துல பான் பராக்கு எச்சிக்கு இருந்துகிட்டே இருக்குது. அந்த டீ குடுக்குறவங்களா இருக்கட்டும், சமைக்கிறவங்களா இருக்கட்டும், சாப்பாடு போடுறவங்களா இருக்கட்டும், எல்லார் வாயிலயும் பான் பராக்கு மென்னுகிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த பான் பராக் போடுறது, எச்ச துப்புறது. அதனால இங்க செருப்பு இல்லாம நடக்கவே முடியாது. எந்த இடம் பார்த்தாலும் எச்சி தான். நீங்க சாப்பிட்டுட்டே இருந்தாலும் சரி, நமக்கு முன்னாலயே பொளிச்சுன்னு துப்பிட்டு போறான். அத பத்தி இங்க யாருமே கண்டுக்கிறதே கிடையாது. இது ஒண்ணு தான் இங்க கெட்ட விஷயம்னு நான் சொல்லுவேன். காசிக்கு வர்றவங்க மொழி தெரியலன்னு கவலைப்பட வேணாம். இங்க மேக்ஸிமம் எல்லாருமே தமிழ் பேசுறாங்க. ஒரு சில பேருக்கு தான் தமிழ் தெரியல. மத்தபடி என்ன மாரி அரைகுறையா கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சாலே போதும் பொழச்சுக்கலாம் போல இருக்கு. சிம்பிளா தாங்க இருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமாலாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப கஷ்டமாலாம் ஒண்ணும் தெரியல. ஒரு 10 பேரு அதிகபட்சம் ஒரு 12 பேரு சேர்ந்து வந்தீங்க அப்படின்னா, இந்த காசு எல்லா இடத்தையும் பார்க்கலாம். ஆனா கூட்டம் கூட்டமா வந்துராதீங்க. ஏதோ மொத்தம் 40 பேர், 30 பேர்னா அந்த டைம் பார்க்கக்கூடிய டைம் கிடைக்க மாட்டேங்குது. இந்துவா பிறந்த ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பா ஒரு முறையாவது காசிக்கு வந்தே ஆகணுங்க. பார்க்கறதுக்கு புதுசா வர்றவங்களுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்குது. ஆனா, ஒரு நாள் நம்ம இந்த இடத்த பார்த்து நம்ம அடாப்ட் ஆயிட்டோம் அப்டின்னா, காசிய விட்டு போறதுக்கு மனசே வரமாட்டுது. பல பேர் சொல்லுவாங்க, "காசிக்கு போனா திரும்ப வரமாட்றாங்களே!" அது உண்மைன்னு இப்ப தான் எனக்கு தெரியுது. தாய் தகப்பனார இழந்தவங்க கண்டிப்பா ஒரு முறையா காசிக்கு வாங்க. அப்படி காசிக்கு போகக்கூடிய ஐடியா இருந்தா சொல்லுங்க. நான் பிளான் சொல்றேன். கண்டிப்பா எல்லாரும் காசிக்கு வந்தே ஆகணும். நமசிவாய!